கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? கையை முன்னாடி கட்டுற பின்னாடி கட்டுறதா? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6-9 வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு எல்லாம் சொல்லுங்க. என்ன பதில் சொல்லுங்க? வம்ச வரலாறுன்றது முக்கியமான வார்த்தை. ஏன்னா அடுத்த வசனத்துல நீதிமான்ற வார்த்தை வருது. வாசிங்க. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நோவா, கிருபை என்கிற வார்த்தை முதலாவது இங்கே வருகிறது. நோவா நீதிமானாயிருந்தான். நீங்க நீதிமான் என்ன நினைச்சிட்டீங்க? நீதிமான டிவி பார்க்க ஒரு 10 ஐட்டம் வச்சிருப்பான். டிவி ஒரு காலத்தில் பொடி போடுவது, சுருட்டு குடிப்பு, இப்ப சுருட்டே விற்கிறது இல்லை. அதனால பாவத்துக்கான டெபினிஷனை மாத்திட்டாங்க. கையத்தட்டு. 1960 பொடி போடுவது, போயில போடுவது, பீடி குடிப்பது, இவைகள் போடுகிறவர்கள் ராப்போஜனத்துக்கு கடந்து வராதிருப்பீர்களாக. இன்னைக்கு சொல்ல மாட்டேன்றாங்க. பாவத்துக்கு டெபினிஷனு மாறிடுச்சு. நீ மாத்திக்கிட்டே இரு. ஆனா பைபிள் ஒரே டெபினிஷன் தான் பாவத்துக்கு தருது. நீதிமான்னு நீ கொடுக்கிற டெபினிஷனும் தப்பு. வசனத்தை இங்க எடுக்கிற அர்த்தத்தை மட்டும் ஏண்டா சொந்தமா தர? அர்த்தத்தை இங்கே எடு. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இது வசனம். அப்ப பயப்படுறதுனா என்ன? கையை இப்படி கட்டுறதா, இல்ல இப்படி கட்டுறதா, இல்ல எப்படி இருந்த பயம்? இந்த பயம்ன்ற வசனத்தை எடுத்துட்டு அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிடறான். கர்த்தர் பயப்படும் தம்பி, ரொம்ப நடுக்கத்தோடு. சார் வசனத்தை எடுத்தீங்க, விளக்கத்தை பைபிள் இருந்தே கொடுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? கையை முன்னாடி கட்டுற பின்னாடி கட்டுறதா? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஆமென். பயம்னா என்ன? டெபினிஷன் பைபிள் இருந்து எடுத்து கொடு. நீ சொல்ற பாவம் ஒண்ணுமே பைபிள் இல்லையா? நோவா சுத்தி சுருட்டு குடிச்சிருந்தா நோவா சுருட்டு குடிக்கலையா? நீதிமான்ங்கிற வார்த்தை ஆழமான அர்த்தம் உடையது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் இந்த வார்த்தை கேட்டு அத்தனை பேர் சொல்லுவீங்க, அத்தனை பேரும் புரிஞ்சுக்குவீங்க நீங்க ஒரு நீதிமான் என்பது.